Good morning student. Standard variance la நம்ம இன்னைக்கு பார்க்க போறது material variance problem 7. Calculate the material variance. Material AB கொடுத்திருக்காங்க. Standard price per kg 5 and 9 கொடுத்திருக்காங்க. Standard mix for 12,000 tiles kgsல கொடுத்திருக்காங்க. A ஓடது 1200, B ஓடது 600 கொடுத்திருக்காங்க. Actual usage of kgs 12,000 and 6,000 kilo கொடுத்திருக்காங்க. Actual price per kg எவ்வளவு? 7 ரூபாய் 6 ரூபாய். இங்க என்ன ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 1 lakh டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ரெண்டு மெட்டீரியல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் மெட்டீரியல் வேரியன்ஸ்ல. ஓகே, ஸோ 5 ஃபார்மேட் யூஸ் பண்ணி மெட்டீரியல் வேரியன்ஸ்ல நம்ம ஏ அண்ட் பிக்கு கண்டுபிடிக்கணும். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. ஏவோடது 5 rupees, பியோடது 9 rupees. ஆக்சுவல் யூசேஜ் கிலோனாக்க ஆக்சுவல் குவான்டிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஏவோடது 12,000 கிலோ, பியோடது 6,000 kgs கொடுத்துறாங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் பர் கேஜி எவ்வளவு? ஏவோடது 7 rupees, பியோடது 6 rupees. இங்க கவனிச்சிங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மட்டும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஃபார் 12,000 டைல்ஸ் கிலோஸ், 1200 ஏக்கு 600. இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியும், ஆக்சுவல் குவான்டிட்டி தெரியும், ஏக்யூ தெரியும், ஆக்சுவல் ப்ரைஸும் தெரியும். நமக்கு என்ன தெரியணும்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 1 lakh டைல்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு ஏ அண்ட் பிக்குன்றது ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். வாங்க, அதுக்கு ஃபார்மேட் இருக்கு. இப்போ நமக்கு மெட்டீரியல் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணாங்க சொன்னாங்களா? மெட்டீரியல் வேரியன்ஸ் என்ன உங்களுக்கு? காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்மேட் என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஆக்சுவல் காஸ்ட் வேல்யூனா என்ன வேணும் உங்களுக்கு? ஆக்சுவல் குவான்டிட்டியும் ஆக்சுவல் ப்ரைஸும் மல்டிப்ளை பண்ண ஆக்சுவல் காஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்னு தெரியாது ஏ அண்ட் பிக்கு, மற்றது எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன? ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு மெட்டீரியலுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கிறோம். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு உங்களுக்கு? ஆக்சுவல் அவுட்புட் 1 lakh டைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவல் அவுட்புட் 1 lakh டைல்ஸ். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளவு? 12,000 டைல்ஸ் கொடுத்தாங்க இல்லையா? 12,000 டைல்ஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 1200 ஏவோடது மட்டும். இப்போ இதை கால்குலேட் பண்ணாக்க உங்களுக்கு ஏவோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ கிடைச்சிச்சு? 10,000 kgs கிடைச்சிச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10,000 kgs. அதே மாதிரி பிக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி சேம் ஃபார்மேட்டை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆக்சுவல் அவுட்புட் 1 lakh டைல்ஸ், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 12,000 டைல்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 600 பியோடது. இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு பியோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 5,000 kgs நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபார்மேட்டுக்கு உண்டான எல்லா டேட்டாவும் கிடைச்சிச்சு. நம்ம சம்முக்குள்ள போகலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ஓகேங்களா? அதோட ஃபார்முலா என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஏவோடது ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஏவோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு? 10,000 rupees. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு உங்களுக்கு? 5 rupees ஏவோடது. அதே போல் ஆக்சுவல் குவான்டிட்டி ஏவோடது 12,000 kgs கிலோஸ், ஆக்சுவல் ப்ரைஸ் 7 rupees. ஸோ 10,000 into 5 எவ்வளவு? 50,000 rupees மைனஸ் 12,000 into 7 மல்டிப்ளை பண்ணால் 84,000. இப்போ 50,000ல 84,000 போகாது, அப்போ மைனஸ்ல தான் வரும். ஓகேங்களா? மைனஸ் என்ன உங்களுக்கு? 34,000. ஸோ மைனஸ் போது நெகட்டிவ்ல வரும்போது என்ன ஆகுது உங்களுக்கு? அட்வர்ஸ். 34,000 அட்வர்ஸ்ல வருது. அதே மாதிரி பிக்கு கண்டுபிடிக்கிறோம். பியோடது என்ன ஃபார்மேட்? சேம் ஃபார்மேட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 5,000 into 9 45,000 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். பியோடது ஆக்சுவல் குவான்டிட்டி 6,000, ஆக்சுவல் ப்ரைஸ் 6 rupees. 6 6 36,000. இப்போ 45ல 36 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 9,000 ஃபேவரபிள். ஏன்னா 45ல 36 போகும். ஓகேங்களா? இப்போ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 34,000 ஏவோடது, 9,000 பியோடது. இங்கே ஏல வந்திருக்கு, இங்கே எஃப்ல வந்திருக்கிறதுனால இதை என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சப்ராக்ட் தான் பண்ணணும். அப்போ 34ல 9 போயிடுச்சுன்னா 25,000 ஏ. பெரிய நம்பர் என்ன சைன் பில்ல இருக்கோ அந்த சைன் தான் இங்கே போடணும். பெரிய நம்பர்
அட்வர்ஸ் இருக்கிறதுனால அட்வர்ஸ்னு போட்டாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு, ஏவோடது ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 5 rupees, ஆக்சுவல் பிரைஸ் 7 rupees, ஆக்சுவல் குவான்டிட்டி 12,000. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னாக்கா -2 வருது. -2 × 12,000 24,000 அட்வர்ஸில் வருது. அதே போல் பியோடது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. ஓகே, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளவு 9 rupees பியோடது, ஏவோடது 6 rupees. 9ல் 6 போயிடுச்சுன்னா 3 கிடைக்குது. இன்ட்டு 6,000 போட்டால் 80,000 ஃபேவரபிள் வருது. எனக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆனது வரதுனால ஃபேவரபிள். இப்போ டோட்டல் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 24,000 ஏலையும் அட்வர்ஸில் இருக்கு, 18,000 எஃப்ல இருக்கிறதுனால இது கண்டிப்பாக சப்ராக்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்ததுனால. அப்போ 24ல் 80 போயிடுச்சுன்னா 6,000 அட்வர்ஸ். ஓகே, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அதே போல் ஃபார்மேட் அப்ளை பண்ணுறோம். ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஓகேங்களா. ஏவோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10,000 rupees, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளவு 12,000 rupees கிடையாது, 10,000 டைல்ஸ், 12,000 டைல்ஸ். ஓகே, கிலோஸ். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஏவோடது எவ்வளவு 5 rupees. இப்போ 10,000ல் 12 போகாது, அதனால என்ன வருது உங்களுக்கு -12 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. சப்ராக்ட் பண்ணோம்னா இன்ட்டு 5ல் போட்டிங்கனாக்க 2,000 × 5 10,000 அட்வர்ஸில் வருது. ஏன்னா மைனஸில் வர்றதுனால, நெகட்டிவ்ல வர்றதுனால. பியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 5,000, ஆக்சுவல் குவான்டிட்டி 6,000. 5,000ல் 6,000 போகாது, அதனால -1,000 வருது. இன்ட்டு 9 ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு என்ன வருது 9,000 அட்வர்ஸில் வருது. ஓகேங்களா. 10,000 இப்போ டோட்டல் எம்யூவி மெட்டீரியல் யூசேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டுமே உங்களுக்கு இதுவில் வந்திருக்கு, அட்வர்ஸில் வந்து சேம் சைடில் வந்ததுனால ஆட் பண்ணிக்கணும். 10,000 + 9,000 எவ்வளவு 19,000 அட்வர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஷார்ட் ஃபார்ம் என்னது, எம்எம்பி போட்டுப்போம். RSQ - AQ இன்ட்டு SP. RSQ என்ன உங்களுக்கு, RSQ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஓகேங்களா. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் இங்கே RSQன்னு போட்டுக்கிறோம். இதுக்கு ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா. AQ SP எல்லாம் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்கு. ஓகேங்களா. ஏக்யூவோட வேல்யூ என்ன, எஸ்பியோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன, ஏ அண்ட் பிக்கு நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். ஆனால் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்மேட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி தான் ஃபார்மேட், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோட ஃபார்மேட். ஓகேங்களா. இப்போ நம்ம ஏக்கு கால்குலேட் பண்ண போகிறோம், அடுத்து பி கால்குலேட் பண்ண போகிறோம். ஏவோடது பார்த்தீங்கன்னாக்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஏவோடைய ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10,000 கிலோஸ். டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏவோடது பியோடது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம். ஸோ 10,000 + 5,000 எவ்வளோ 15,000 ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஏவோடது. டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போட்டோம். அடுத்து ஏவோடது டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி 18,000 கிலோ கிடைக்குது. இப்போ இதை கால்குலேட் பண்ணாக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது 12,000. RSQ ஏவோடது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 12,000 rupees. 12,000 எவ்வளவு 12,000 கிலோஸ் ஆரோடது கிடச்சிருச்சு. சாரி, ஏவோடது RS